ஆனா இன்னைக்கு நலத்திட்டம் விட மெயினா இந்த மில்லு ஊழியர்கள் 2000 பேர் பக்கம் வேலை வாய்ப்பு இல்லாம அவங்களுக்கு ஊதியமும் வேலை செஞ்சதுக்கு உரிய ஊதியமும் கொடுக்காம ரொம்ப வருஷமா இழுக்கடிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதற்காக இன்னைக்கு அவங்க ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்காக எங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம். இதுல என்னன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி பக்கம் மக்களுக்கே லேபர்ஸ்க்கே ஏதோ கொடுக்க வேண்டிய சம்பளம் பெண்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் கேட்டிருந்தோம். இவ்வளவு பாவம், அவங்களுக்கு குடும்ப குட்டி இருக்கு, அவங்களுக்கும் வாழ்க்கையை ஓட்டணும். இப்படிலாம் இவ்வளவு வருஷம் காசு கொடுக்காம வந்தா வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு உண்மையாவே அவங்க மனசு பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்காக எங்களால முடிஞ்ச உதவி நாங்கள் செய்யலாம் வந்திருக்கோம். அப்படி சப்போஸ் அரசாங்கனால எந்த உதவியும் எடுத்ததில்ல, புதுச்சேரி அரசாங்கம் ஏதாவது எடுத்து பண்ண முடியலைனால் எங்களோட கோரிக்கை மூலியமா நாங்க ஏதாவது எடுத்து பில்லை எடுத்தோ இல்லை வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியோ இல்லை மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எது ஒரு நல்ல ஒரு திட்டமா இருக்குமோ அந்த திட்டத்தை எடுத்து நாங்க எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் நாங்களே கூட எடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிறது. வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ப்ளஸ் அவங்களோட பழைய பெண்டிங்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். முதல் கட்டமா அடுத்த கட்டமா என்ன மாதிரியான நாளைக்கு நம்ம வெள்ள நிவாரணத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பொருட்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் அதுக்காக தான் மெயினாக வந்தோம். ஸோ இந்த பிரச்சனையும் வந்ததுனால நாங்கள் பொதுவாக எல்லா பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துக்கும் நாங்கள் பண்ணுறோம். என்ன மாதிரியான அதில் நாங்கள் அரிசி, ஒரு அத்தியாவசிய வீட்டுக்கு என்ன தேவை, என்ன அவங்க தேவையான எல்லா பொருட்களும் ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணி ஒரு இதாக கொடுக்குறோம். இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு இப்போ மக்கள் மேல இல்லைங்க, எல்லாருக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு வரணும். அது இப்பதான் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். அதனால இப்போ நலத்திட்டத்திலும் பொதுவாகவே 160 கோடிக்கு நாங்க கம்பெனி சைடுல 160 கோடி நாங்க கம்பெனி சைடுல இது வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருந்திருக்கோம். நலத்திட்டங்களை பொதுவா எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி புதுச்சேரிக்கு பண்ணுவோங்கிறது ஒரு ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு. அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நம்ம ஏதோ எந்த எங்களுக்கு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்க என்ன எங்களை மாதிரி தொழிலை விட்டுட்டு ஹாஸ்டல் வரணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில தள்ளி போறோம். ஏன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்ம வாழ்ந்த ஊரு, நம்ம பிறந்த ஊரு, இந்த மாதிரி தமிழ்நாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. ஸோ இதனால எங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள் நாங்க என்ன கத்துக்கிட்டு வந்தோமோ, நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிசினஸ் என்ன பண்ணுமோ இந்த மாதிரி அடுத்த மக்களுக்கு சம்பாதிச்சாச்சு. இனி அப்பா 100 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டாரு எங்க அப்பா. இதுக்கப்புறம் நான் சொசைட்டிக்கு பண்ணுங்கிறது என்னோட ஆர்வம். காமராஜர் நகர் தொகுதியில நீங்க போட்டியிட போறதா எல்லாமே சொல்லிட்டு வராங்க. ஜான்குமார் சாரும் சொல்லியிருக்காரு, அவரோட சந்தோஷம் சொல்லியிருக்காரு, எங்க அப்பாவோட நல்ல திறம்பட இந்த தொகுதிக்கு செய்வாங்க. கண்டிப்பா அது நாங்க உட்கார்ந்து ஆலோசிச்சுட்டு கண்டிப்பா நான் உரிய டைம் வரும்போது கண்டிப்பா சரி அரசியல்ல உள்ள வந்துட்டீங்களா? விருப்பம் இருக்கு. அதை நான் எப்படி பண்றது கண்டிப்பா விரைவில் தயாரா இருக்கீங்க. அது இந்த உரிய டைம் வருமா கண்டிப்பா நான் சொல்றேன். அப்படிங்க, நான் எந்த கட்சியோ சார்ந்து இப்ப நான் எதுவுமே பேச வரலைங்க. நான் ஒரு தொழிலதிபரா என்னோட சைட்ல இருந்து ஒரு தொழிலதிபர் என்ன எப்படி எடுத்து பண்ண முடியுங்கிற கான்செப்ட் வந்திருக்கோம். உரிய நேரம் வரும், காலம் வரும்போது நம்ம இல்ல அவர் இவ்வளவு வருஷம் வச்சுதான் பண்ண முடியல. அதுதானே பிரச்சனை. இவ்வளவு வருஷம் பண்ணிதான் நான் வர வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் வர அவசியம்னா பண்ண முடியலங்கிறதுனால தான் நான் வரும். இல்லைன்னா நான் இருக்கிற வேலையை பார்த்து எனக்கு அதுக்கே டைம் இல்லை. ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் 6 பேர் உங்க கூட தான் இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி மெஜாரிட்டி இல்லாம இருக்கு. அதாவது மக்களுக்கு அவங்களுடைய பிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலியமா மக்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும்னு என்னதோட வராங்க. இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஒண்ணும் கிடையாது. மக்களுக்கு சேவை செய்ய யார் ஒன்றாலும் மக்களுக்கு நாங்களும் சேவை செய்ய அவங்க சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நம்ம அருமை தலைவர் சார்லஸ் மார்ட்டின் கொடுக்குறது வாங்கி அவங்க கொடுக்கலாம். இதுல எந்த ஒரு பாலிடிக்ஸ் இல்லை. மக்கள் பணி தொடரும். மக்கள் பணி தொடரும். ஆடியோ ஓபன்